தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தென்காசியில் திமுக உட்கட்சி விவகாரத்தில் ஒருவருக்கு கத்திக்குத்து விழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் மேலகரம் போரூர் கழக செயலாளராக சுடலை என்பவர் திமுக பிரமுகர் சண்முகம் என்பவரை 4 இடங்களால் கத்தியால் குத்திய நிலையில் தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு சண்முகம் கொண்டுவரப்பட்டுள்ளார். இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாரிமுத்து வழங்க கேட்கலாம். வணக்கம் மாரிமுத்து, கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக பிரபாகரன், அதாவது தென்காசி மாவட்டத்தில் தற்போது திமுக உட்கட்சி தொடர்பாக திமுக நிர்வாகிகளை திமுக நிர்வாகியை கத்தியால் குத்திய சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் மேலகரம் பேரூர் கழக செயலராக சுடலை என்பவர் இருந்து வருகிறார். இந்த நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த மாவட்ட பிரதிநிதியாக மற்றும் 3வது வார்டு திமுக கவுன்சிலரின் கணவரான சண்முகம் என்பவருக்கு இடையே ஏற்கனவே அவ்வப்போது தகராறு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது சாலையில் நின்று கொண்டிருந்த சண்முகத்தை சுடலை தனது இருசக்கர வாகனத்தில் இருந்து கத்தியை எடுத்து 4 இடங்களில் சரமாரியாக குத்தியாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த இடத்தில் நிலை குலைந்து கீழே விழுந்த சண்முகம் தற்போது தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதாவது திமுகவினுடைய தொடர்ந்து உள்கட்சி பூசலானது அவ்வப்போது மோதல்களில் முடிந்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது திமுக நிர்வாகியை சரமாரியாக கத்தியாக குத்திய சம்பவம் இந்த பகுதியில் திமுகவின் உட்கட்சி பூசலை உச்சகட்டத்தில் கொண்டு சென்றுள்ளது. இதனால் சக திமுக நிர்வாகிகளிடையே பெரிய ஒரு பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. பிரபாகரன், விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து.